போகுது. அதேதானே. நல்லதை நினைத்தா நல்லதே நடக்கும். நடக்கும். மனம் போல வாழ்க்கை. அதேதான். இந்த அரக்கனுடைய எண்ணம் சரியில்லை. சரியில்லை. எண்ணம் சரியில்லையா நம்ம வாழ்க்கையே மாறி போகும். நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்குமா? நம்ம தடம்புறன்றோம். நம்ம எண்ணம் என்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும் அது வரைக்கும் நம்ம வாழ்க்கை நல்லா நடக்கும். ஆமா. என்னைக்கு நம்ம எண்ணங்கள் தவறான வழியில போகுதோ, சரிதான். சிந்தனைகள் மாறுதோ, அன்னைக்கு நம்ம வாழ்க்கையே சிதைந்து போகும். நம்ம வண்டி சக்கரம் போலதான். எண்ணம் போல் வாழ்க்கை. சரிதான். அப்ப இந்த அரக்கன் என்னய்யா ஆண்டவனையே எரித்தோம்னா அகிலமே நமக்கு தாமல் சொந்தம் நினைக்கானே இவன் புத்தி விளங்குவானா? விளங்குவானப்பா. பார்வதி வருவா பர்த்தான்னு கூப்பிடுவாளாம். கூப்பிடுவாங்க. பர்த்தானா என்ன அர்த்தம்? அதான் பத்தானே என்னது கனவும்னு அர்த்தம். பக்கவா பக்கவன் தலையில கவத்த பர்த்தா இல்லையா? பர்த்தா. பர்த்தான்னா சுவாமி தன்னுடைய கணவரை எப்படி கூப்பிடுவாங்க? பர்த்தா நாதா சுவாமி அத்தா மச்சான் அப்படின்னு அந்த காலம் கூப்பிட்டாங்க. இப்போ வர 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 பேர் சொல்லக்கூடிய காலம் ஆகி போச்சு. ஏ முருகா சாப்பிட்டியா வாங்க போகன்னு கூட கேட்க மாட்டான் அப்படின்பா. அப்போ பார்வதி வருவா பர்த்தான்னு கூப்பிடுவான்னு இவன் நினைக்கான. சரி உலகத்துக்கே தாயாகப்பட்ட சக்தி அப்படி நினைக்கலாம்னு நினைச்சு பார்த்தானா? நீ அவங்க இவங்கன்னு சொன்ன உடனே மதிப்பு கம்மி நினைக்கும். இப்போ கேரளாவுக்கு போ. கேரளாவில் என்ன சொல்லுவாங்க? மாப்பிள்ளை எங்க உங்ககிட்ட வாடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா அன்பான வார்த்தையும். அதனால இந்த அரக்கை என்னாத எண்ணமெல்லாம் எண்ணிக்கொண்டு கைலாசத்திற்கு வந்தார். சரி இவனுடைய எண்ணங்களை தெரிந்து கொண்டு இறைவனாகப்பட்டவர் ஆமையா இந்த அரக்கன் அலையும் காலம் வரைக்கும் இங்கிருக்க கூடாது. தேவாதி தேவர்களை தன்னோடு அழைத்துக் கொண்டு எங்கேயாவது ஒளிந்திருக்க வேண்டும் என்று யார் யாரெல்லாம் ஓடுகின்றார்கள்? யாரெல்லாம் வானவேரும் ஓடினார் மலையவேரும் ஓடினார் தர்மராஜன் ஓடினார். மன்மதேன் ஓடினார். தெய்வேந்திரன் ஓடினார். அழகு பிரம்மன் ஓடினார். நாரதர் ஓடினார். குண்டோதர் ஓடினார். அது என்ன அலங்கோலோ இல்ல அண்ணாவாரம் அல்ல இருக்க இது என்ன அலங்கோலோ இன்னவாரம் அல்ல இருக்க அன்றே தினத்தில் பின்வாங்கினார். ஆண்டவனை வழிமுறைத்து அழுது புலம்பினார். எப்படி ஐயா? மூத்த மகனா பிறக்கலாமா மூசிக வாகனத்தில்
அப்பா யாரை பார்த்தாவது இந்த வாகனத்தை கொடுக்க கூடாதா? கூடாதப்பா உங்களுக்கு பார்த்தா ஒரு காளை வாகனம், பறந்து செல்கிறேன் எங்க அம்மா சக்திக்கு ஒரு சிங்கமுக வாகனம், பாய்ந்து ஓடுகிறாய் என் தம்பி வடிவேலவனுக்கு வண்ணமயில் வாகனம், பறந்து செல்கிறான் எனக்கு மட்டும் ஏனப்பா இந்த சிறிய பெருச்சாலி வாகனத்தை கொடுத்தீர்கள்? குருதிய அதனால என்ன அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து ஆண்டவனை இப்படி ஓடலாமா? ஓடலாம் ஐயா நீங்களும் இங்கே நில்லுங்க, சரிதான் நானே இங்கே நிற்கேன். ஆ, அரக்கே வரட்டு, நம்ம 2 பேரையும் சேர்ந்தே எரிச்சுட்டு போறோம். அவன் 2 பேரையும் சேர்ந்து எரிக்கட்டும் என் மகனே ஆதிமூல கணபதி, என்ன மூலம் ஆதி மூலம் அப்படியெல்லாம் நீ நினைக்காதப்பா. சரியப்பா உன் வாகனம் சிறிய வாகனம் அல்ல, சரி அது பூமியை நோக்கி மூச்சு விடுமையானா பூமி 2 கபாலமாக வெடிக்கும். வெடிக்கும் அதிலே ஒரு சந்தியிலே சென்று நீ அமர்ந்திருக்கலாம் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். ஆமையா 8 ஓடி 8 நாள் எட்டோடு ஓடினா 8 ஓடி 8 நாள் எட்டோடு ஓடினா ஓடிக்கொண்டு இருந்த மானம் முதலடைந்து போகும் என்று பக்கம் வந்த தேவர்களை வந்தான தோட்டமாகி அறைக்குள்ளே இருந்த மானான நன்றி எரிப்ப நன்றி தலையில் உள்ள கங்கையர கதியில தரையில் இறங்கி வைத்து அக்கினியா எரிந்தவனம் நீராக தண்ணீராக குளிர செய்து அவர் சடை உலையே முடிவுலையா சடை உலையே முடிவுலையா சிவன் முடி உலையா அந்த சங்கரன் பகவான் நானுரியா அங்கே முடிவுலையா சடையும் உலைந்தது முடியும் உலைந்தது. ஆமா ஆண்டவனால நின்று அள்ளிக்கட்ட நேரம் இல்லை. நேரம் இல்ல அரக்கன்தான் முன்னாலே தொய்ந்து வாரானே. விடாம வரானே ஓடாவரும் சிவனே, ஓடாதரும் எங்க போனாலும் உம்மை எரியாம விட மாட்டேன். ஆமா ஓடுதவங்களை கண்டா முடுக்குதவங்களுக்கு தூக்கும்பாங்க. கண்டிப்பா இந்த ஆண்டவன் பார்த்தார். சரிதானே 1000 வாடிக்கு மேற்கே யமுனையாற்றங்கரை ஓரத்திலே வந்து தேவாதி தேவர்களை நந்தவனமாக உழைக்கச் செய்து நம்ம நேரம் இல்ல இதுக்கு ஒரு கதை இருக்கு சிவரணியில் கொப்புக்குள் சிவலிங்கமாகவே குலவிருக்க ஆமையா 8 ஓடி 8 நாளாக இறைவனை காணாத பார்வதி ஆமா கைலையிலே கண்ணபுரானை எண்ணி அழுது புலம்பினான். புலம்பினாடி கண்ணபுரானை எண்ணி அழுது புலம்ப, என்னாச்சு அண்ணா கோபால கண்ணா, ஏ கண்ணா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா வர வேணும், வேண்டுமண்ணா அலைகடலில் பள்ளி கொண்ட ஹரிராமா வர வேண்டும், வேண்டுமண்ணா திருப்பார் கடலில் பள்ளி கொண்ட திருமாலை வர வேண்டும் என்று ஆமா கண்ணனை என்னை அழுது புலம்ப, புலம்பும் போது கண்ணபிரான் கைலாசமா மலைக்கு வந்து வந்து ஏ என் தங்க பார்வதி, பதியா, என் தங்க பார்வதி, பதியா, என்னை இழைத்த விவரம் ரமண்ணா, எனக்கறிய வேணும், அம்மா, அசுரனும் ஏற்றவும் ஓரியே, ஆதிசக்தி பார்வதி, பதியாள், அண்ணா கோபாலா, தங்க வார்த்தை அம்மா பார்வதி, ஏன் இப்படி கண்ணீரை வடிக்க என்னாச்சு? என்ன என்ன அத்தா, ஆ, சிவபெருமா அரக்கனுக்கு 5 வருடம் அக்கினி வரத்தை கொடுத்தார். கொடுத்தார் ஆண்டவனை இருக்க வந்து ஆ, சிவனே அவனுக்கு பயந்து எங்க போனாரோ தெரியல. தெரியல இறைவன் போய் 8 நாளாச்சு இன்னும் திரும்பி வரவில்லை அண்ணா. ஆமா என் ஆண்டவன் திரும்பி வரவில்லையானா ஆனால் உன் தங்கையாகிய நான் பார்வதி என்னையா நாக்கு பிடுங்கிடுவேன், நான் அல்வுயிரை மாய்த்திடுவேன், மாய்ப்பேன் அண்ணா நான் அஞ்சலத்தை தின்னு விடுவேன் அண்ணா. அண்ணா 8 நாளைக்குள்ள என் அத்தா வரல, என்னாகும் உன் தங்கச்சி நீ உயிரோட பார்க்க முடியாது. அப்படி சொல்லாதல ஏன் சொல்லாத தங்கச்சி நான் போனா உனக்கு என்ன கவலை? நான் அண்ணன் இருக்கமில்ல உனக்கு என்னல பயம் அண்ணன் இருக்க வரைக்கும் அருமை தங்கையே உனக்கு கவலை வேண்டாம். ஏ தங்கையே பார்வதிய ஆண்டவன் எங்க இருந்தாலும்
அவரை குடிப்பிய பிடிச்சி இழுத்துக்கு நான் கொண்டு வரேன். என்ன குடிப்பியவா என்ன அவர் மேல கீழ கை போடக்கூடாது. அண்ணனும் மரியாதை கொடுத்து பேசு. என்ன ஓ நீ பிறகு அத்தா மச்சான்னு முறை செத்து கூப்பிடுறியா? நான் வந்தா அத்தான தானே பேசுறேன். நீ உனக்கு என்ன மரியாதை குறையத்தானே சொன்ன. அதான் பாரு என்னத்தை இருந்தாலும் அதாவது 1000 தான் இருந்தாலும் அந்த தாலி கட்டின கணவனை புதைக்க விட மாட்டாங்களாம். அண்ணனே பேசினாலும் சரிதான். அதான் கத்திய கணவன் தண்ணிய போட்டு வந்து அடிச்சாலும் பிடிச்சாலும் தூக்கி போட்டு மிதிச்சாலும் அடுத்தவா பேச எந்த பொம்பளையும் சம்மதிக்க மாட்டா. அதானே சரியே தான். இங்க பாரு என்ன ஒருத்தி சொல்லுவா பக்கத்து வீட்டுல சொன்னானா என்ன சொல்லுவா? ஏ லட்சுமி என்ன உன் வீட்டுக்காரர் நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் என்ன என்ன சரி அப்படின்னா நம்ம சொல்லுவா என்ன சொல்லுவா? ஏக்கா நான் அக்கா நினைச்சு இந்த வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன் பழகுதேன். சரி உன்னை குடுக்கே வாங்குதேன். என் வீட்டுக்கார பத்தி தேவையில்லாம அப்படி இப்படி பேச கண்டம்னு வை மறுவாதி கெட்டு போயிரும். ஆஞ்சிருவேன் ஆஞ்சி செவிய பார்த்து அதானே கேட்டேன். அடிப்பேன் மிதிப்பேன். அது எங்களுக்குள்ள அவரை பேச உனக்கு என்ன இருக்கும்பா எங்களுக்குள்ள 1000 இருக்கும். பிறகு ஆமா உங்களை என்ன இருந்தாலும் கட்டிய கணவனை விட்டு கொடுக்க மாட்டா. ஆமா விட்டே கொடுக்க மாட்டா. பெண்களுடைய குணம் அப்படி. ஆமா அப்ப இந்த பார்வதியும் அத்தான நீ பத்திரமா கூட்டு வருவது உன் பொறுப்புன்னால. ஆமையா பார்வதி என்ன அத்தான அழைத்து வருவது என் பொறுப்பு. பொறுப்பு வேண்டாம் அலைய வேண்டாம் வேண்டாம் அப்படி என்று சொல்ல ஆமையா பார்த்தார் கண்ணபிரான். என்ன சொல்லுகிறார்? இப்படியே போன அரக்க நம்மளை எரித்து விடுவார். ஆமா வேறு ஓர் வடிவம் எடுத்து போக வேண்டும் என்று அவர் எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? ஆடு வைக்கும் மாயன் போலே அச்சோதேனோ வடிவம் கொண்டு கண்டு வைக்கும் போனார் போலே கண்ணனுமே வடிவம் கொண்டார் பசுவை நம்பி போலே நம்பி போலே கண்டு என் பெருமான் ஆடு மாடை நிறுத்தி சீங்குழலை எடுத்து கீதங்களை வாசித்தார். சிவபெருமானை கொப்புக்குள் இருக்கும் சிவபெருமான் தன்னை மறந்து சுதி தவறாமலே ஆட அப்படி சுதி தவறாமலே ஆடும் போது ஒருவேளை இறைவன் தான் உள்ளிருக்கிறாரோ என்று என்று 5-6 சத்தம் போட்டு அழைத்தார். சிவன் பார்த்தார். அரக்கம்ல நினைச்சு உள்ள இருந்து வெளியே வரவே இல்லை. அப்ப இவன் நம்ம செய்த சேட்டையை பூரா ஆண்டவை செய்த சேட்டையை இன்னைக்கு எடுத்து சொன்னாதான் அவர் வெளியிறங்கி வருவார். கண்ணபுரான் கடவுள் செய்த லீலைகளை எடுத்து சொன்னார். கடவுள் கண்ணன் என்று தெரிந்து அவர் சிவனை கொப்பை விட்டு வெளியிறங்கி வந்து சிவனை பார்த்து அரி கேலி செய்ய, அரியை பார்த்து சிவன் கேலி செய்ய
ஒருவருக்கொருவராகவே கேள்வி பேசினார்கள். ஆமையா பார்த்தார் ஆண்டவன். என்ன செய்கிறார்? மாப்பிள்ள காட்டுக்குள்ள வந்து நின்னுட்டு என்ன பத்தி இப்படி கேவலமா பேசியரு. உங்களுக்கு தான் மதிப்பு என்ன கம்மி. 4 வார்த்தை சொல்லிரு, உம்மா நான் 4 வார்த்தை பேசுனே முடிஞ்சு போச்சு. அதேதான். இன்னும் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம்னு வையோ, என்ன ஆகும்? அரக்கே வருவான், நம்மளை எரிக்காம விட மாட்டான். 2 பேரையும் சேர்த்து ஜாலியா முடிச்சிருவான். நீங்களே சென்ற அரக்கனை வரை முடிக்க வேண்டும் என்று சொல்ல, ஆமா. அப்படியான ஆடு மாடுகளை மேய்த்தீரையானா என்னய்யா? நான் போய் அரக்கனை வரை முடித்து விட்டு வரேன். வருகின்றேன் அப்படின்னு ஆடு மாடை ஒப்படைத்து விட்டு ஆமா அச்சுதன் எப்பேர் வெட்ட சுரூபமாகி வருகின்றார். எப்படி ஐயா? ஐயா எடுத்தாரே ஒரு சொருவான் என் பெருமான் கோபாலயா அவர் மோகினியாள் வடிவம் கொண்டிய ஐயா வடிவம் கொண்டிய அந்த மோகன கண்ணன் வாரார வடிவம் கொண்டிய அவர் மோகினியாள் வடிவம் கொண்டிய மோகன கண்ணனுமே வாரார கானகத்திய யாரும் காணாத மோகினி ஆதாரம் எடுத்து என் பெருமான் வந்தார். ஆமா உச்சியிலே இருந்து உள்ளாங்கால் வரையில் தங்கத்தினால் அலங்கரித்து அரக்கன் வரும் காட்டு வழியாகவே அச்சுதன் வழி நடக்க அரக்க மோகினியை கண்டான், தன்னை மறந்தான். மறந்த அடியே பெண்ணே, யாரடி எவரடி நீனா? சொல்லமா சொல்ல, நீ யாருன்னு சொல்லு. சொல்லி நான் தான் வல்ல அரக்கேன்னா. ஆமா பாதாள உலகத்தினுடைய அரக்கன் ஆண்டவனை எண்ணி 5 விரலுக்குமே அக்கினி வரத்தை வாங்கி சிவனை இறைக்க வந்து அவரை எனக்கு பயந்து ஓடி போனாரு. எங்க போனாரு தெரியல. இந்த காட்டுக்குள்ள உன்னைய பார்த்து அவரை தேடி வந்து காங்கல அப்படியா? ஆமா நான் தான் மலையாள தேசத்திலே மலையரசன் வச்சு மகா. நினைச்சேன். நாங்கள் பிறந்தவா 8 பேரு. ஆமையா எங்க அக்கா 7 பேரையும் எங்க அப்பா பெரிய சிலத்திலே கைபிடித்து கொடுத்தார். ஆமா நான் 8வது பிறந்த மகா மதுரை சொற்களுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டு ஆமா சக்களத்தி போராட்ட சகல பேருக்கும் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. தாலி அறுத்து மூஞ்சில விட்டுட்டு சரி எங்க அக்கா கூட சண்டை போட்டு அவன் கழுத்தை பார்த்தேன். தகப்பு வீடு வந்து கொண்டிருக்கிற என் வழியை மறைக்காதன்னா. ஆமா மோகினி என்ன வீட்டுக்கு போகாம என் கூடவா உன்னை நான் வாழ வைக்கேன். அதானே கேட்டேன். உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருந்தா ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடிச்சிருக்க 5 விரலுக்கு அக்கறை வர வாங்கியிருக்க. அதனால நான் எப்படி வருவேன்? அப்படியா? ஆத்தும்னு சொல்லி அவளை அடி வயித்துல கல்ல கட்டி ஆத்துல இறக்கிடுவோம். இல்லன்னா ஊர்கணத்துல குப்பர் தள்ளிட்டேன். சொல்லி என் கூட வா. வா அப்படின்னு உடனே நீ அலை கடலிலே போய் 3 முங்கு போட்டு முன்ன ஆளை வந்து நின்று ஆமையா 3 விரலை எடுத்து உன் சிரசையே 3 முறை சுத்தி ஆமா நடு தொண்டையிலே வைத்து சத்தியம் பண்ணி தந்தா மனைவியாக வாரேன் என்று சொல்ல சொன்ன போது அவன் பெண்ணை கண்டான், தன்னை மறந்தான். வாங்கிய வரத்தையே மறந்து ஆமையா ஆயகளை பிடித்து அறிவிழந்து போனான். புராணங்களை படித்து புத்தி இழந்த வல்லரக்கே அரக்கனானவன் மீது உள்ள மையலை கொண்டு அலைகடலில் ஓடி வந்து நான் படைத்த பிள்ளை, நான் கொடுத்த வரம் ஐயா. ஆமையா என்னால முடியலையே, உங்களால எப்படி முடிந்தது?
சொல்லுங்க ஐயா. நான் எடுத்தேன் ஒரு மோகினி அவதாரம், மோகம் கொண்ட அரக்கனை எரித்தேன் என்று சொன்னபோது அப்படியானால் சுருவத்தின் முன்னாலே நீங்க எடுக்க வேண்டும் ஐயா. ஆபத்துக்கு பாவமில்லை என்று எம்பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகல் இசை உலக பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று எம்பெருமான் இருவரத்தினால் ஏந்த சூரியமணி விளக்கு வளர்வு போல் ஆமையா 5 மைந்தர்கள் தோளினில் போனோர் இளங்க தோன்றி வேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திராதிகளாக ஆமையா யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் முதன்கிழமை உத்திர நட்சத்திர தந்து பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? சாமி பங்குனி மாதம் முதல் உத்திரா Hare